அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவபெருமான் மதுரையிலே ஏன் நடனமாடினார்? இதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. அன்னை மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் மதுரையிலே திருமணம் இனிதாக நடந்து முடிந்தது. இந்த திருமண காட்சியை காண்பதற்கு உலகத்திலே பல்வேறு பகுதிகளிலே இருந்து எண்ணற்ற பேர்கள் வந்திருந்தார்கள். அதிலே சிதம்பரத்திலே எம்பெருமானுடைய நடனத்தை தினசரி கண்டுகளிக்கக்கூடிய வியாக்கிரபாரரும் பதஞ்சலி முனிவரும் வந்திருந்தாங்க. திருமணம் முடிந்த உடனே எல்லோருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இவர்கள் இருவரும் சிவபெருமானுடைய நடன காட்சியை காணாமல் நாங்கள் உணவு அருந்த மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்காக வேண்டி சிவபெருமான் வெள்ளியம்பலத்திலே என்ன செய்தார் என்று சொன்னால் நடனமாடினார். மெய்யன்பர்களே, இந்த வியாக்கிரபாரத என்று சொல்லப்படக்கூடிய புலிக்கால்களையுடைய அந்த முனிவரும் பதஞ்சலி என்று சொல்லப்படக்கூடிய ஆதிசேஷனின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த பதஞ்சலியும் நம்முடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மூலநாதனாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்து நாங்கள் உங்களுடைய திருநடன காட்சியை பார்க்க வேண்டும் என்று பகவானிடம் வேண்ட பகவான் அவர்களுக்கு திருநடன காட்சியை தந்தார். அப்படிப்பட்ட நடன காட்சியை தினசரி அங்கே பகவானிடம் கண்ட இந்த முனிவர்கள் மதுரையிலே கல்யாண கோலத்திலே இருக்கக்கூடிய பகவான், நாங்கள் உங்களுடைய நடன காட்சியை காணாமல் எப்படி உணவு அருந்துவது என்று வேண்டினார்கள். அவர்களுக்காக கல்யாண கோலத்திலே இருந்த எல்லா வல்ல சிவபெருமான் சொக்கநாதர் வெள்ளியம்பலத்திலே அவர் தங்களுடைய நடன காட்சியை இந்த வியாக்கிரபாரர் பதஞ்சலி என்று சொல்லப்படக்கூடிய இந்த முனிவர்களுக்காக அங்கே காட்சி தந்து அவர்களுக்கு காட்டி அருளினார். அன்பர்களே, இப்படி பலகாலமாக பகவான் தில்லையம்பலத்திலே ஆடிய அந்த பாதங்கள் வெள்ளியம்பலத்திலும் ஆடிக்கொண்டிருந்தது. அப்படி வெள்ளியம்பலத்திலே பலகாலமாக தன்னுடைய வலதுகாலை ஊன்றி இடதுகாலை தூக்கியபடியாக பகவான் ஆடிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பாண்டிய நாட்டை ராஜசேகர பாண்டியன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்தான். அப்படி ஆட்சி செய்கின்ற அந்த பாண்டிய மன்னன் ஆய கலைகள் 64 63 கற்றுக்கொண்டான். அந்த 64வது கலையை ஏன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், எம் பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நடராஜராக நாட்டியமாடுகின்றார். பகவான் ஆடக்கூடிய அந்த கலையை தான் ஆட மாட்டேன் என்று அவர் பிடிவாதமாக அந்த கலையை அவர் கற்றுக்கொள்ளவில்லை. எனவே இப்படி நீண்ட நாட்கள் ஆகிவிடுகின்றது. ஒரு நாள் பாண்டிய நாட்டுக்கு கரிகால் சோழன் ஆட்சி செய்யக்கூடிய சோழ நாட்டிலே இருந்து ஒரு புலவர் வந்தார். வந்தவர் ராஜசேகர பாண்டியனை பார்த்து, மன்னர் மன்னவா, நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டும் என்று தான் நினைத்து வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது, ஆயக்கலைகள் 64 63 கலைகளை மட்டும்தான் நீ அறிந்திருக்கின்றாய். பரதக்கலை உனக்கு தெரியாது. ஆனால் எம்மன்னவனாக இருக்கக்கூடிய கரிகால் சோழனும் ஆயக்கலைகள் 64 கற்றிருக்கின்றான். எனவே நீ 64வது கலையாக இருக்கக்கூடிய அந்த ஆடல் கலையும் நீ கற்று வந்தால்தான் உன்னை வாழ்த்தி பாடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். பாண்டிய மன்னன் இதை தனக்கு ஏற்பட்ட இழுக்காக நினைக்கவில்லை, நம்முடைய பாண்டிய நாட்டுக்கே ஏற்பட்ட இழுக்காக நினைத்து தன்னுடைய பரதக்கலை ஆசிரியரை அழைத்து, நான் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றான். கலைகளை கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடை கிடையாது. நம்முடைய உள்ளம்தான் அதற்கு காரணம். எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் என்று அந்த பரதக்கலையை அவர் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். அப்படி சில நாட்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த பரதக்கலையை ஆடுகின்ற பொழுது தன்னுடைய கால்களிலே வலி ஏற்படுகின்றது. அப்படி வலி ஏற்பட்ட உடனே இவர் நினைத்து பார்க்கின்றார், இவ்வளவு காலம் ஒரு 10 நாட்கள் இந்த கலையை பயிலுகின்ற பொழுது நம்முடைய கால்களிலே வலி ஏற்படுகின்றதே,
எத்தனை யுகாதி யுகங்களாக எம்பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறாரே, அதுவும் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறாரே, இவருக்கு எவ்வளவு கால் வலிக்குமோ, இவருடைய கால்வலியை போக்குவதற்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நம்முடைய அந்த ராஜசேகர பாண்டியன் வருந்துகின்றான். இப்படி வருந்தியவன் தன்னுடைய ஆசிரியரிடம் கேட்கின்றார், இந்த சிவபெருமானுடைய நடனத்தை நிறுத்தலாமா? நிறுத்த முடியாது. ஏன்னா அவருடைய ஆட்டத்திலே தான் அந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நடராஜனுடைய ஆட்டம்தான் இந்த உலகத்தின் ஆட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அணுவினுடைய மூலத்துகளிலே இருக்கக்கூடிய வடிவம் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அவன் ஆடினால்தான் இந்த உலகம் இயங்கும். அவருடைய ஆட்டத்தின் காரணமாகத்தான் இந்த உலகம் ஆடுகின்றது. எனவே அவருடைய ஆட்டத்தை நிறுத்த முடியாது என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். ஒரு நாள் அந்த சிவராத்திரி வருகின்றது. சிவராத்திரி அன்றைக்கு 4 கால யாக பூசை முடிந்து விடுகின்றது. இந்த ராஜசேகர பாண்டியன் வெள்ளியம்பலத்திலே போய் இறைவனிடம் வேண்டுகின்றான். சிவபெருமானே, நடராஜ பெருமானே, எவ்வளவு காலமாக இந்த வலது காலை ஊன்றிக்கொண்டு இடது காலை தூக்கி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் கால் வலிக்கும் அல்லவா? எனவே உங்கள் வலி போக வேண்டும். நீங்கள் ஆடாதீர்கள் என்று சொன்னாலும் ஆடாமல் இருக்க மாட்டீர்கள் என்று இந்த உலகத்தார்கள் சொல்லுகிறார்கள். எனவே அதாவது குறைந்தபட்சம் காலையாவது மாற்றி ஆட வேண்டும். நீங்கள் அப்படி ஆடவில்லை என்று சொன்னால் இந்த வாளினால் என் தலையை வெட்டி விடுவேன் என்று வைராக்கியமாக ராஜசேகர பாண்டியன் சொல்லுகின்றான். அப்படி சொன்ன உடனே சிவபெருமான் அந்த ராஜசேகர பாண்டியனுக்காக வேண்டி தன்னுடைய தூக்கிய இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி கொண்டு ஆடுகின்றார். இப்படி ராஜசேகர பாண்டியனுடைய பக்திக்காக வேண்டி எல்லாம் வல்ல சிவபெருமான் மதுரையிலே கால் மாறி ஆடி அருள் செய்தார் என்று சொன்னால், அன்பர்களுக்காக தன் மீது அன்பு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்காக வேண்டி சிவபெருமான் எதையுமே செய்வார். எனவே அப்படிப்பட்ட சிவபெருமானை உள்ள அன்போடு நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் எம்பெருமானுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.